தர தர தத்தா. அழகுடா. டேய், உன் கண்ணே உனக்கு பட்டடம் போட்டிருக்கடா. என்ன ரம்மி முகத்துக்கு மொசாக் பண்ணினுக்கிற? என்ன விஷயம்? இந்த காலத்துல என்ன மாதிரி மொட்டை பசங்க கதி என்ன ஆகிறது? அதுக்கு ஒரு செட்டப் பண்ணிக்கத்தான் இந்த கெட்டப்ப. ஓ, அந்த 3 முடிச்சு விஷயத்துக்காக தான் இப்படி 3 கோட் அடிச்சுக்கிறியா? ஆமாயா, சைத்தான் கூட தன்னை சைட் அடிக்கிறவன் சல்லுன்னு இருக்கணும்னு நினைக்கிற காலையா இது. அப்படி உன்னை ஐத்தான்னு கூப்பிடுற அந்த சைத்தான் யாரப்பா? நம்ம பங்களா வேலைக்காரி தையல் தான். வேலைக்கார வெள்ளப்படியாரமா? அதான் சொல்லி இப்படி ஒழுகுது. அவளை நினைக்கிறப்பவே ஆசைக்கு மீச முளைக்குத. நினைச்சா எப்படி? அவ வீட்டு அல்வான்னா அவங்க அண்ணன் இருக்கிறானே வெட்டு அருவாச்சப்பா. அந்த வெண்ண வெட்டிய கண்ணை கட்டுறதுக்கான வழியை தையல் புட்டு புட்டு வச்சுட்டா. நீ அள்ளிடுவ. போவாமா ஊர்கோலம் பூலோ பூகோளம் எங்கெங்கும். 1 and 2 and I love you, I love. எங்கெங்கு. வாங்க வாங்க, வணக்கம். என்னது இது? அடுத்தடி எடுத்து வைக்காம அப்படியே நின்னுட்டீங்க. வீட்டுக்குள்ள வர்ற மொத அடியே தப்பா இருக்குதேன்னு தான் தயங்குறேன். என்னது மொத அடியா? ஆமா, பூலோகம் எங்கெங்கன்னு பாடுறத விட்டு பூகோளம் எங்கெங்கன்னு பாடுறீங்களா? ஓ அதுவா? அது எங்க வீட்டுக்காரரு பேருங்க. அத நான் பாட்டுல கூட சொல்றதே இல்ல. அடடடடே, ஆழமான பக்தின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு பாதாளம் வரைக்கும் பாயிர பதிபக்தியை நாம் பார்த்ததே இல்ல. அது பதிபக்தி இல்லைங்க, பாதி பக்தி. பாதி பக்தியா? ஆமா, எங்க அண்ணி பக்திய கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளிய காட்டுவாங்க. ஆமாங்க. அடடடடே, தாம்பத்தியத்துல கூட தவணை முறையா? உங்க இன்ஸ்டால்மெண்ட் வீட்டுக்கார நான் கொஞ்சம் பார்க்கணுமே. அவர் அடுப்படியில ஆமாவிட சொல்லிட்டு இருக்கிறாரு. பயங்கரமான பதிபக்தி தான். என்னங்க? அட வடை சுட்டு இருக்கல்ல. என்ன ரொம்ப பரிதாபமா இருக்கிறா? என்ன வைகுண்டா கூப்பிட்டியா? கூப்பிட்டீங்களா? நீங்க பூலோகம், இவங்க வைகுண்டமா? உங்க தங்கச்சிக்கும் சிவலோகம்னு பேர் வச்சிருக்கலாமே. என்ன அப்படி பாக்குறீங்க? ஆமாவோட சுட்டதா சொன்னாங்க, அதான் ஊர்ந்து ஊர்ந்து வரீங்களான்னு பார்த்தேன். அப்ப தவளை வடனை தவி தவி வரணுமா? இப்போ வடை சுடுறீங்களா? அது எதுக்கு? நான் பொண்ணு பார்க்க வர்ற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சா? என்னது பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? பின்ன என்ன தின்னு பார்க்க வந்திருக்கேன். ஏமா தம்பி பொண்ணு பார்க்க வரன்னு நீ சொல்லவே இல்லையே. போண்டா. வாங்க 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 உட்காருங்க. இருங்க, உங்களுக்கு ஏதாவது கொண்டு வர்றேன். பிடிக்க தானே? உங்க கையை நீட்டுங்க, நல்ல விரல் நீட்டுங்க. கை ரொம்ப சுத்தங்க. வச்சுக்கோங்க. உங்க நாக்கு நீட்டுங்க. வேணாங்க. ஏங்க? இப்படித்தான் ஒரு தடவை போஸ்ட் ஆபீஸ்ல நாக்க நீட்ட போய் அதுல அவன் ஸ்டாம்ப தொட்டு ஓட்ட ஆரம்பிச்சுட்டான். அடிக்கடி நீட்ட மாட்டான். எப்படின்னா தேவைப்படும் போது நீட்டுறது வழக்கங்க. இப்ப தேவைப்படுத நீட்டு. நல்ல குறுமையா தான் இருக்கு. அப்ப பல்ல காட்டுங்க. பல்லு 32 முழுதா இருக்கு பாருங்க. அதுக்காக வீணா கடிக்க மாட்டேங்க உங்க தங்கச்சிய. தம்பி மச்சான் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா உங்க உடம்பு விஷயத்துல கொஞ்சம் உறுத்தல். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குதுங்க. அதனாலதான் என் தங்கச்சி கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன். என்ன நீங்க குறையா இல்லாம இருக்கிறது ஒரு குறையா? ஆமா தம்பி, என் தங்கச்சியை ஏதாவது உடம்புல குறையில ஒண்ணு தான் கட்டி கொடுக்கணும்னு எங்க சாமி வந்து கடவுளை சொல்லிட்டு போச்சு. ஐயோ, உங்களுக்கு உடனே கோயில் கட்டி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பண்ணனுங்க. தம்பி என்ன பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்க மடத்தனமான ஆசை என்னது இல்ல, உங்களுடைய மூடத்தனமான ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். அம்மா வந்துட்டா. உன் தங்கச்சி வந்துட்டா. அம்மா, அம்மாடி, அண்ணன் வந்துட்டாமா பாரு. ஜெயா, என்னம்மா பேசாம இருக்க?
நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அண்ணன் பிறந்த நாளைக்குள்ள வந்துரும்னு சொன்னேன்ல, அதே மாதிரி வந்துருச்சு பாரு பாரு. ஏன் அண்ணன் கூட பேசாம இருக்க? அண்ணனா? இவர் அண்ணன் இல்லம்மா. என்னடி இது இப்படி திடுக்குன்னு சொல்ற? அண்ணன் இல்லாம? அது ஒண்ணும் இல்லம்மா. பெத்த தாய தவிக்க விட்டுட்டு போனவர அண்ணன் எப்படிமா சொல்ல முடியும்? அதுக்காக சொல்றியா? நீ கூட பிறந்தவ கோவிச்சுக்கிற, நான் பெத்தவ. தப்பான பிள்ளையா இருந்தாலும் 10 மாசம் சுமந்தவ ஆயி. சரி, நீ போய் உன் வேலையை பாரு. இவர்கிட்ட நான் பேச வேண்டியது நிறைய இருக்கு, போய் பேசிட்டு வந்துரு. பாரு, கோவமா பேசிடாத. என் புள்ள ரோஷக்காரன், கோச்சுக்கிட்டு போனாலும் போயிடுவான். எப்பா, தங்கச்சி உங்ககிட்ட செல்லமா கோச்சுக்குது, நீ ஒண்ணு நினைச்சுக்காத. வாங்க இப்படி. யோ வாயாங்க. வழியில என்னமா அனாதன்னு சொன்ன, வீட்டுல வந்து அண்ணன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுற. என்ன விளையாடுறியா? சத்தியமா சொல்றேன், இதுக்கு நான் காரணம் இல்ல. ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டியதை போயிடுச்சு. உங்க அம்மா என்ன செல்லையான தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க பாசத்துக்கு நான் அடிமையாயிட்டேன். அதனாலதான் என்ன எரியாம பொய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிரு, நான் இப்ப போறேன். நில்லுங்க, நீங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்? எங்க அண்ணன் பொறுப்பே இல்லாம எங்கேயோ சுத்திட்டு இருக்காரு. அவரை பார்க்காம கொஞ்ச காலமா பித்து பிடிச்ச மாதிரி இருந்த எங்க அம்மாவுக்கு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமே வந்திருக்கு. அதனாலதான் சொல்றேன், இனிமே நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருங்க. எங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்.